தமிழ்நாட்டு மக்களின் ரொம்ப நாள் எதிர்பார்ப்பான இந்த புதிய பாம்பன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துச்சுங்க. அந்த புதிய பாம்பன் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரெயின் எது தெரியுமாங்க? அதுதாங்க இந்த ஒரு பிராண்ட் நியூ சூப்பர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ராமேஸ்வரம் சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட் டே நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் ஆகட்டும், ஏன்னா அதை விட்டால் செகண்ட் ஏசி இருக்குது, அதுக்கப்புறம் தேர்ட் ஏசி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குங்க. ஏன் நம்ம ட்ரெயினில் இந்த ஜென்ரேட்டர் கார் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்ட் நியூ 2024 ரெடி பண்ண கோச்சஸ் தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு புது ட்ரெயினால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லோக்கோ தான் நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லோக்கோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பாம்பன் பிரிட்ஜ் என்னாக பார்த்தீங்கன்னா புதுசாக இந்தியன் ஃப்ளாக் அதுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணி மாலெல்லாம் மாட்டி அலங்காரம் பண்ணி ரெடியாக இருந்துச்சுங்க நம்ம ட்ரெயினை புல் பண்ணுறதுக்கு. அப்படியே நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி இனிமேல் ராமேஸ்வரத்துலேருந்து 4 மணிக்கு ஷார்ப்பாக டிபார்ச்சர் ஆயிருங்க. பழைய பாம்பன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான காரணத்தினால் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சர்வீஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. 2.5 வருஷம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா மண்டபம் வரைக்கும் தாங்க ரன் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பாம்பன் பிரிட்ஜ் பில்ட் பண்ணாங்க. எல்லா ட்ரையல்ஸும் எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பார்த்து செக் பண்ணி எல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த புதிய பாம்பன் பிரிட்ஜ் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்திருக்குங்க. ஆசிய கண்டத்தோடைய முதல் சி வெர்டிகல் லிஃப்ட் பிரிட்ஜ்னு பெருமை பெற்றதுங்க நம்ம பாம்பன் பிரிட்ஜ். கடலுக்கு நடுவில் 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய பாம்பன் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணும்போது கூட கொஞ்சம் பயம் இருக்குங்க. ஆனால் இந்த புதிய பாம்பன் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணும்போது அந்த எந்த ஒரு பயம் இல்லாமல் நல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸோட நல்லா பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கே இது ஒரு பெருமை சொல்லாங்க. ஏன்னா கடலுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பிரிட்ஜை இந்தியன் ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மக்களோட பயன்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுடைய முக்கியமான ஸ்டேஷன்ஸ்லாம் ஒன்று வந்ததுங்க. ஸோ ராமநாதபுரம் வந்தது, அதுக்கப்புறம் பரமக்குடி வந்தது, தென் அப்படியே மானாமதுரை வந்தது, அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்தாங்க. சிவகங்கையிலேருந்து அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா காரைக்குடி வந்து ரீச் ஆனோம். காரைக்குடி தாண்டி தாங்க இந்த ட்ரெயினோட இன்னொரு முக்கியமான மெயின் ஹீரோ. 19 வருஷம் கழிச்சு இந்த ரூட்டில் ஒரு டெய்லி ட்ரெயின் கிடச்சிது. அதுதாங்க இந்த அறந்தாங்கி பட்டுக்கோட்டை வழியாக போகிற ட்ரெயின். ஸோ அறந்தாங்கியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்படியே பட்டுக்கோட்டை வந்தது, அங்கேயும் மக்களோட வரவேற்பு பயங்கரமாக இருந்ததுங்க. அண்ட் திருத்துறைப்பூண்டியும் வந்தது. அண்ட் திருத்துறைப்பூண்டியும் நல்லா மக்களுக்கு வரவேற்போட ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. தென் அப்படியே திருவாரூர் வந்தது. அண்ட் திருவாரூர் தாண்டி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறை வழியாக சீர்காழி சிதம்பரம் போயிட்டு அங்கேருந்து விழுப்புரம் டச் ஆகிட்டு செங்கல்பட்டு வழியாக சென்னை போய் ரீச் ஆகுங்க. ஸோ நானும் திருவாரூர் தாண்டி கொஞ்ச நேரம் தூங்க போயிட்டாங்க. தூங்கி ஏஞ்சி பார்த்தா 20 நிமிஷம் அட்வான்ஸாக நம்ம தாம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம். இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு தாம்பரத்துலேருந்து டிபார்ச்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இதே சேம் ரூட் வழியாக 5 மணிக்கு போய் ராமேஸ்வரம் ரீச் ஆகுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் ரிலேட்டட் நியூஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.